உறவுகள் அந்த உறவுகள் மறந்துருமே, ஒருபோது மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். Whatever that you've been waiting for, நீங்கள் எதற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, today is your day. இந்த நாள் உங்களுடைய நாள். Hallelujah. ஹல்லேலூயா. Doesn't matter what situation you are going through. நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில போய் கொண்டிருக்கீங்க, As long as Jesus is with you, God will keep opening doors for you. இயேசு உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு திறந்த வாசல்களை கொடுப்பார். But if there is no Jesus in your life, இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லாத பட்சத்தில், no matter who you are in this world, நீ உலகத்துல எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, there is no useless. அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் அந்த உறவுகள் மறந்துருமே, ஒருபோது மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. உரத்த சத்தமா கை தூக்கி அடையாளம் காட்டுங்க. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கைப்பா. உம்மையன்றி வேறு துணை இல்லை. கைகளை உயர்த்தி கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் உரத்த சத்தமா பாடுங்க. என்னோடு இருப்பவரே. ஒரு மகிமை இறங்கிறது பாருங்க. ஒரு பிரசங்கம் நம்மோடு இருக்கிற இயேசு கையை பிடிச்சு நம்ம கலக்கங்களை மாற்றுகிறார். தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயிரம் தேவைகள் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீருண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீ. கைகளை உயர்த்தி தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீ. ரெண்டு கை நீங்க தான்ப்பா நம்பிக்கை. ஏசப்பாவா அடையாளம் காட்டுங்க. உம்மையன்றி அடையாளம் காட்டு. துணை இல்லை. உம்மை சுமந்த கர்ப்ப பாக்கியம் உள்ளதப்பா. என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை. எல்லாம் சொல்லுங்க. நீங்க தான்ப்பா என் பிள்ளைகளுக்கு நம்பிக்கைப்பா. உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில்
என்னோடு இருப்பவரே. கைகளை உயர்த்தி அப்படியே மியூசிக் வாசிங்க. தேவ பிரசனை இறங்கட்டும், ஒரு மகிமை இறங்கட்டும். ஓ ராபா லாபா ராபா. கர்த்தரை முகமுகமாய் தரிசித்த மோசேயை போல நாமும் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிப்போம். அவர் நம்ம அருகே இருக்கிறார். இவ்வளவு சமீபமாய் பெற்ற ஜாதி எது? ஓ ராபா. அவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறாரே. கைகளை உயர்த்தி தம்பி மியூசிக் போடுங்க. போற்றி போற்றி துதித்திடுவோம் கர்த்தரை. எப்போ நல்லா ஓ எல்லாம் கை தட்டுங்க. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஓ போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம். எல்லாம் பாடுங்க பாடுங்க எல்லாரும். போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. சார் பாடுங்க சார், பாடி பாடி வாய்ட்டு நல்லா பாடுங்க. கர்த்தரை. ஆமென் ஆமென். ஆனந்தமாய் அவரை ஆனந்தமாய் ஒண்ணுமே கிடையாது இந்த உலகத்துல. அவருடைய பிரச்சனை தான் ஆனந்தம். நாடிடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பீச்சு இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். மறுபடியுமா புல்லுள்ள இடத்தில் மேய்ச்சல் தந்தார், அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு விட்டார், குறைவில்லாத வாழ்வை வாழ செய்தார். யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன், யெகோவா ஈரே ஈரே என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஓ போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. இயேசுவை துதிக்கிறோம். பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. எல்லாரும் நல்ல வேகமா கை தட்டுங்க. அதிகாலையில ஆண்டவரை தேடுகிறது எத்தனை இன்பம். ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளின் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். மறுபடியும் சொல்லுங்க. ஆத்துமாவில் ஆறுதலை தந்தார், நீதியிலே வழி நடக்க செய்தார், மரண இருளில் உடனிருந்து மீட்டார். யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன், யெகோவா ராஃபா ராஃபா என்று பாடுவேன். போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. இயேசுவை, பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் சபையார் இயேசுவை. எல்லாரும் போற்றி துதிங்க. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஓ ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை.
கொள்ளும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் அழித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நீசி நீசி என்றே பாடுவே, யெகோவா நீசி நீசி என்றே பாடுவே. கொள்ளும் தடியும் கொண்டு தேற்றி வந்தார். சத்துருக்கள் கண்முன் இருந்து அழித்தார். ராஜரீக அபிஷேகமும் தந்தார். யெகோவா நீசி நீசி என்றே பாடுவே. கைதட்டி யெகோவா நீசி நீசி என்றே பாடுவே. ஓ போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை, இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை, கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூபா ரூபா என்றே பாடுவே. ஒவ்வொருவரும் சொல்லுங்க அந்த அடிய ரூபா ரூபா என்றே பாடுவே. பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்தார். நன்மை கிருபை தொடர்ந்து வர செய்தார். பரலோக நிச்சயத்தை தந்தார். யெகோவா ரூபா ரூபா என்றே பாடுவே, யெகோவா ரூபா ரூபா என்றே பாடுவே. எல்லாம் வேகமா சவுண்ட் வரும்படியா கை தட்டுங்க. துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. போற்றி போற்றி துதித்திடுவோம் இயேசுவை. பாடி பாடி உயர்த்திடுவோம் கர்த்தரை. ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். ஆனந்தமாய் அவரை நாடி அல்லேலூயா பாட்டு பாடி ஆராதனை செய்திடுவோம் இயேசுவை. ஆமென். David, he says in Psalm chapter 27, He is my light and my salvation. சங்கீதம் 27 தாவீது சொல்கிறார், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர். We all know David was an Old Testament man. தாவீது பழைய ஏற்பாட்டில் இருந்த ஒரு பரிசுத்தவான் என்று நாம் அறிவோம். But he experienced God like never ever experienced in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் வேறு யாவரும் அப்படி ஒரு அனுபவத்தை பெற்றிராதவாறு தாவீது அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற்றிருந்தார். That's why he proclaimed the name, He is my light and my salvation. அதனால் தான் தேவனை பார்த்து அப்படி சொல்கிறார், அவர் என் இரட்சிப்பு, அவர் என் தேவன். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, in this world which full of darkness, God is your light and salvation. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த இருளான உலகத்திலே நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை, ஒரே வெளிச்சமும் இரட்சிப்புமாய் இருக்கிறவர் நம் தேவன் மாத்திரமே. Because the Bible says He taken us from the dominion of darkness and He have placed into the marvelous light. வேதம் சொல்லுகிறது, இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மை எடுத்து ஆச்சரியமான ஒளியிலே நம்மை வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Gospel of Luke chapter 19 verse 30 to 34. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். அப்படி எழுந்தபடி எல்லாரும் பைபிள் எடுத்துக்கோங்க. 30, 31, 32, 33, 34 வசனம் வரைக்கும் ஒரே குரலாக குடும்பமாக ஒரே ஆவில வாசிப்போம். 1 2 3. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷர் எல்லோருவனும் ஒரு காலும் ஏறியராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அது ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் போய் தங்களுக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டியை அவர்கள் அவிழ்க்கும் போது அதற்கு உடையவர்கள்
குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி. Hallelujah. Can we all please be seated? நாம் உட்கார்ந்து கொள்வோம். People of God, this chapter is so profound and so powerful. இந்த அதிகாரம் மிகவும் வல்லமையானது, மிகவும் மகத்துவமானது. This was a last few days of Jesus Christ on this earth. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போது இது அவருடைய கடைசி நாட்களை குறிப்பதாக இருந்தது. This was the second last Sunday of Jesus Christ on this earth. அவருடைய வாழ்க்கையில கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. We all know this was happening before the crucifixion of Jesus Christ. சிலுவை மரணத்திற்கு முன்பாக நடக்கிற சம்பவமா இருக்கிறது. Before he triumphed into Jerusalem, அவர் எருசலேமுக்குள்ளாய் வருவதற்கு முன்பாக he commanded his disciples to go to a village. அவருடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளையாய் கொடுக்கிறார், ஒரு கிராமத்துக்கு போங்கள் என்று சொல்கிறார். You will go to a village and you will see a donkey. கிராமத்திற்கு போய் ஒரு கழுதையை காண்பீர்கள் என்கிறார். And the donkey will be tied up. அந்த கழுதை கட்டப்பட்டு இருக்கும். I want you to do something. இங்கே நான் ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புறேன். Untie the donkey. கழுதையை கட்டவிழுங்கள். And if anybody ask, இங்கே யாராவது கேட்டால், why are you untying the donkey? Tell them the Lord has a need of it. எதற்காக இதை கட்டவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் தேவனுக்கு இது தேவையா இருக்கிறது என்று சொல்லுங்கள். Touch two neighbors and tell them Lord has a need of you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ரெண்டு பேரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு நீங்கள் தேவையா இருக்கிறீர்கள். I don't know about this world, but God needs you. இந்த உலகம் எப்படி பார்க்கிறது என்று தெரியல, ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் தேவையா இருக்கிறீர்கள். I don't know about your family, but God needs you. உங்கள் குடும்பம் எப்படி பார்க்கிறது என்று தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் தேவை. I don't know about your business place, but God needs you. உங்கள் வேலை ஸ்தலத்தில் எப்படி இருக்கிறீர்கள் என்று தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் தேவை. Hallelujah. Hallelujah. You see, as soon as Jesus he sat on this donkey. இயேசு இந்த கழுதையின் மேல் உட்கார்ந்த உடனே, he sat on a donkey that was no one has ever sat on this donkey. அதுவரை யாரும் ஏறிராத ஒரு கழுதையின் மேல் அவர் உட்கார்ந்திருக்கிறார். And we all know he sat on a donkey and he rode into the Jerusalem. அந்த கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்குள்ளாய் செல்வதை நாம் நன்றாக அறிவோம். People were celebrating Jesus. இயேசுவை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். You would never see before that people were celebrated Jesus. இதுவரைக்கும் இயேசுவை அப்படி யாரும் கொண்டாடியதை நாம் பார்க்க முடியாது. Because whenever people want to celebrate Jesus, he refused to be celebrated. அதுவரைக்கும் இயேசுவை கொண்டாட அவர்கள் வாஞ்சிக்கும்போது இயேசு வேண்டாம் என்று ஒதுங்கினார். Because Jesus he hidden himself so many times in a chapter when people want to celebrate him as a Messiah. இயேசுவை மேசியா என்று கொண்டாட அவர்கள் வாஞ்சிக்கும் போதெல்லாம் இயேசு தன்னை மறைத்து ஒதுக்கி கொண்டிருந்தார். But this Sunday Jesus knew this is my time. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை அவருடைய நேரமாய் இருந்தது என்று அவர் அறிந்திருந்தார். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them when time comes God will bring you out. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேரம் வரும் பொழுது கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். When time comes God will give his glory to you. நேரம் வரும் பொழுது கர்த்தருடைய மகிமையை உங்களுக்கு தருவார். Hallelujah. Hallelujah. There are so many times that Jesus hidden and refused to be celebrated as a son of God. தேவனுடைய குமாரன் என்பதை மற்றவர்கள் கொண்டாட வேண்டாம் என்று பல நேரங்களிலே இயேசு தன்னை ஒதுக்கி கொண்டார். But this Sunday is not just an ordinary Sunday. ஆனால் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாதாரண ஞாயிற்றுக்கிழமை அல்ல. He revealed himself as a son of God. அவர் தன்னை மனுஷகுமாரன் என்று வெளிப்படுத்தினார். He revealed himself as a Messiah. அவர் மேசியா என்று தன்னை வெளிப்படுத்துகிறார். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, whatever that you've been waiting for, நீங்கள் எதற்காய் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, today is your day. இந்த நாள் உங்களுடைய நாள். Hallelujah. Hallelujah. Don't miss this opportunity. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. This is a precious opportunity that God has given us by his immeasurable grace. அவருடைய விலையில்லாத கிருபையால் அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான வாய்ப்பு இது. He chose a donkey to triumph into Jerusalem. அந்த எருசலேமுக்குள்ளாய் வெற்றி நடையாய் போவதற்கு ஒரு கழுதையை அவர் தேர்ந்தெடுத்தார். Who would ever choose a donkey? யார் அப்படிப்பட்ட ஒரு கழுதையை தேர்ந்தெடுத்திருக்க முடியும்? Have you ever thought about why did Jesus chose donkey? ஒருவேளை நீங்க யோசிச்சிருக்கலாம், இயேசு ஏன் கழுதையை தேர்ந்தெடுத்தார்? கழுதையை எப்படி யார் கழுதையை தேர்ந்தெடுப்பா? ஏன் கர்த்தர் கழுதையை தேர்ந்தெடுத்தார்? ஒன்றுக்கும் உதவாத கழுதையை இயேசு தேர்ந்தெடுக்கிறார். சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah.
You know why? Because Jesus, he fulfilled the Old Testament prophetical words. ஏனென்று தெரியுமா, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசு அப்படி செய்தார். Zechariah chapter 9 verse 9. சகரியா 9:9 எடுத்து வாசிப்போம். O daughter of Zion, சியோன் குமாரத்தியே, be rejoice. மிகவும் களிக்கூர். O daughter of Jerusalem, praise and shout in the presence of God. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரு. The king is coming to you. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். And he will not ride on a horse, but he will ride on a donkey and he will come to you. அவர் குதிரையின் மேல் வரப்போகிறதில்லை, அவர் கழுதையின் மேல் ஏறி வரப்போகிறார். Can we all read that verse? Zechariah chapter 9 verse 9. சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூர், எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய். Jesus fulfilled all the prophecy that has been written in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் இயேசு நிறைவேற்றினார். Because he is the fulfillment of the law. இயேசுதான் நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறார். Can we all put our hands for the Lord Jesus Christ? இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். He is the fulfillment of your promise. நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறுதலாய் அவரே இருக்கிறார். He is the completion of every promise that has been given to you and me. உங்களுக்கும் எனக்கும் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். And there is one more profound thing about donkey. இந்த கழுதையை பற்றி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், nobody would ever desire a donkey, right? யாருக்கும் கழுதைனா அவ்வளவு இஷ்டமான ஒரு மிருகம் We கிடையாது. use donkey as a bad example. நம்ம கழுதையை ஒரு திட்டுவதற்காக பொதுவா பயன்படுத்துறோம். If you do not study, at the end of the day you will be behind donkey. நம்ம ஒழுங்கா படிக்கலைன்னா நம்மள என்ன சொல்றாங்க, நீ கழுதை மாதிரி தான் போவேன்பா. என்னை பார்த்து நிறைய டீச்சர் சொல்லியிருக்கிறாங்க, நீ நல்லா படிக்கல, ஒரு நாள் எது பின்னாடி இருப்ப, கழுதை பின்னாடி தான் இருப்ப. ஏம்பா கழுதை மாதிரி கத்திக்கிட்டே இருக்கு. So they take donkey as a bad example. இந்த கழுதையை தவறான ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். But here Jesus, he looked for a donkey. ஆனால் இயேசு அப்படிப்பட்ட ஒரு கழுதையை தான் தேடி செல்கிறார். Touch your neighbor and tell them, God is looking for you. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு உங்களை தேடிக் கொண்டிருக்கிறார். God is looking for you. கர்த்தர் உங்களை தான் தேடிக் கொண்டிருக்கிறார். There are a lot of people, better, well-educated people out there, but God is looking for you. உங்களை விட சிறந்தவர்கள் தேறினவர்கள் பலர் வெளியே இருந்தாலும் கர்த்தர் உங்களை தான் தேடிக் If கொண்டிருக்கிறார். anybody asks, why are you untying this donkey? Tell them the Lord has a need of it. யாராவது உங்களை பார்த்து எதற்காக இந்த கழுதையை கட்டவிழ்கிறீர்கள் என்று கேட்டால் கர்த்தருக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லுங்கள். The Bible says no one has ever sat on this donkey. வேதம் சொல்லுகிறது இந்த கழுதையின் மேல் யாரும் உட்கார்ந்ததில்லை. This donkey was unloved. This donkey was rejected. அது ஒதுக்கப்பட்டதா இருந்தது. This donkey was bound and limited. அது ஒரு கட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தது. There was no purpose about this donkey. அந்த கழுதைக்கு என்று பெரிய நோக்கம் எதுவும் கிடையாது. No one ever credited or noticed this donkey. இந்த கழுதையை யாரும் கருத்தாய் பார்த்ததில்லை. That's why Jesus said specifically, take me a donkey that no one has ever sat on it. அதனால் தான் இயேசு சொல்கிறார், யாரும் பயன்படுத்திராத அந்த கழுதையை தேடி செல்லுங்கள். God will use you. ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவார். God will untie you. ஆண்டவர் உங்களையும் கட்டவிழ்ப்பார். God loves you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God always he chose the rejected one. யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் Can I தேர்ந்தெடுப்பார். hear a hallelujah? ஹல்லேலூயா. Touch your neighbor and tell them whatever that has been bounded in your life, உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறதோ God will unbind you. அதெல்லாம் கர்த்தர் கட்டவிழ்ப்பார். God will select you. கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுப்பார். He raises the poor from the dust and he lifts the needy from the ash heap. கர்த்தர் குப்பையிலிருந்து புழுதியிலிருந்து நம்மை உயர்த்துவார். He makes them to sit with the princes and the princes of his people. கர்த்தர் அவர்களை ராஜாக்கள் மத்தியிலும் அவர்கள் உயர்ந்த ஸ்தானங்களிலும் உட்கார வைப்பார். Hallelujah. ஹல்லேலூயா. Lord has a need of it. கர்த்தருக்கு அது தேவையா இருந்தது. And there is something specific and profound about this donkey. இந்த கழுதை பற்றி இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கிறது. Please put that picture. Donkey has a cross on the back. அந்த கழுதைக்கு பின்பாக ஒரு சிலுவை போன்ற ஒரு குறியீடு ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் நீங்க கழுதையை பார்த்திருக்கீங்கன்னு தெரியல. அந்த கழுதைக்கு பின்பதாக ஒரு சிலுவை மாதிரி நேச்சரா
பிறக்கும் பொழுது கழுதைக்கு பின்பதாக இந்த சிலுவை இருக்கிறது. Jesus was not only going to the cross. இயேசு சிலுவையை நோக்கி மாத்திரம் போகவில்லை. He was not just riding on a donkey. அவர் வெறும் கழுதை மேல் போகிறதில்லை. He was riding on a cross. அவர் சிலுவை மேலே சென்று கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. Cross represent that whatever that has been rejected, nullified, overlooked, God has taken for himself. சிலுவை எதை குறிக்கிறது என்றால் எதெல்லாம் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு இருக்கிறதோ அதையெல்லாம் கர்த்தர் தம்முடையமையாக்கி கொண்டார் என்பதை சிலுவை காட்டுகிறது. Hallelujah. Hallelujah. இதை நான் படிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் கழுதையின் மேல் ஏறி சிங்க யூதா கோத்திரத்து சிங்கமாய் கல்லறையிலிருந்து வெளியே வந்தவர், சத்தமா கரங்களை தட்டி லா ஷாண்டா ரபா காண்ட் அவர் கழுதையை தெரிந்தெடுத்தார். On the other side we see Pilate. He chose Pilate, a president of Roman. He comes by horse. அங்கே பிலாத்து அவன் பெரிய குதிரையில் வருகிறவனாய் இருந்தான். He comes with a lot of securities, a lot of police collectors are behind him. அந்த ரோமா தலைவருக்கு பல பாதுகாப்பிற்காக பல போர் சேவகர்கள் பல குதிரைகளோடு வருவார்கள். But on the other side there is a king who comes by donkey. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ஒரு ராஜா, உண்மையான ராஜா, அவர் சாதாரண ஒரு கழுதையில் வருகிறார். Hallelujah. Hallelujah. You know who is the donkey? அந்த கழுதை யார் தெரியுமா? We are all that kind of donkey. நாமளும் அப்படிப்பட்ட ஒரு கழுதைகள் தான். Hallelujah. Hallelujah. When Jesus selected you, your life will completely transformed. இயேசு நம்மை தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை முற்றிலுமாய் மாறக்கூடும். When Jesus entered into Jerusalem, people were singing song, Hosanna, 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 Messiah, save us God. இயேசு எருசலேமுக்குள் வரும் பொழுது எல்லாரும் கொண்டாடி பாடுகிறார்கள், ஓசன்னா ஓசன்னா, எங்களை மீட்டு எடுக்கும் கர்த்தாவே என்று கத்துகிறார்கள். Because people thought Jesus is going to establish the physical kingdom and he is going to destroy the Roman Empire. அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்றால் அவர்கள் மேசியாவாக இவர் உலகத்திலே ஒரு ராஜ்யத்தை கட்டுவார், ரோம சாம்ராஜ்யத்தை அவர் அடித்து நொறுக்குவார் என்று நினைத்தார்கள். Jesus didn't come to destroy the physical government, but he came to establish the spiritual government and eternal government and destroy the power of sin. இயேசு இந்த உலகத்தில் இருக்கிற அரசாங்கங்களையோ சட்டங்களையோ உடைப்பதற்காக வரவில்லை, அவர் நித்தியமாக பரலோகத்தில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை கட்டுவதற்காக வந்தார். He came to crush the power of the sin. பாவத்தின் சாபத்தின் வல்லமையை முறிப்பதற்காக வந்திருக்கிறார். Can I hear a hallelujah? Hallelujah. 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 There is these two donkeys were talking to each other. இங்கே ஒரு இரண்டு கழுதை பார்க்க முடியும். They were talking to each other. இந்த ரெண்டு கழுதைகள் பேசிக் கொண்டிருந்தது. One donkey said to another donkey, ஒரு கழுதை இன்னொரு கழுதையை பார்த்து சொன்னது, oh, yesterday people were celebrating you. நேற்று உன்னை எல்லாரும் கொண்டாடி கொண்டிருந்தார்கள். People were even singing songs for you. உனக்கென்று பாடி கொண்டிருந்தார்கள். And they were waving a branches, a palm branch on their hand, and they were greeting you. உனக்கென்று குருத்தோலைகளை அசைத்து உன்னை வரவேற்றுக் கொண்டிருந்தார்கள். But look at you today. இன்றைக்கு பார், nobody is taking care of you. உன்னை யாரும் கண்டுகொள்ளல. Nobody is even looking at you. உன்னை யாரும் பார்க்க கூட இல்ல. People are just degrading you. உன்னை எல்லாரும் தரைமட்டமா பேசுறாங்க. The other donkey said to the other donkey, அந்த இன்னொரு கழுதை அந்த கழுதை பார்த்து சொன்னது, because yesterday ஏனென்றால் நேற்று Jesus was on me and he was riding into Jerusalem. இயேசு என் மீது இருந்தார், அவர் எருசலேமுக்கு பிரயாணம். Now there is no Jesus. இப்பொழுது இயேசு என்னிடத்தில் இல்லை. It doesn't matter what situation you are going through. நீங்கள் இப்பொழுது எந்த சூழ்நிலையில போய் கொண்டிருக்கீங்க, as long as Jesus is with you, God will keep opening doors for you. இயேசு உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு திறந்த வாசல்களை கொடுப்பார். But if there is no Jesus in your life, இயேசு உங்கள் வாழ்க்கையில் இல்லாத பட்சத்தில், no matter who you are in this world, நீ உலகத்தில் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, there is no useless. அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. Hallelujah. Hallelujah. One man with God is always majority. ஒரு ஆண்டவரோடு இருக்கிற ஒரு நபர் எப்பொழுதும் பெரும்பான்மை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. You may not have support for you to speak on your behalf. உங்களுக்கென்று ஆதரவாய் பேசுவதற்கென்று யாரும் இல்லாமல் இருக்கலாம். As long as you have God to fight all your battles, இயேசு உங்களுக்காய் போரிட ஆயத்தமாய் இருக்கும் பொழுது, then you are a victorious. நீங்கள் ஆல்ரெடி ஜெயித்தவர்களாய். Touch two neighbors and tell them you are champion. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஜெயம் You பெற்றவர்களாய். are victorious. நீங்கள் வெற்றி கொண்டவர்களாய். You are more than a conqueror. நீங்கள் ஜெயம் பெற்றவர்களாய். Because you are chosen by God. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
God chooses the foolish one to shame the wise. God chooses the weakest one to shame the strongest one. அவர் பலவான்களை வெட்கப்படுத்த எளியவர்களை தேர்ந்தெடுக்கிறார். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, you are weak, in God you are strong. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பலவீனராய் இருக்கிறீர்கள், கர்த்தர் உங்களை பலப்படுத்தி இருக்கிறார். You are foolish, in God God has given you wisdom. நீங்கள் ஒருவேளை முட்டாள்களாய் இருந்திருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Can I hear a louder hallelujah? Hallelujah. He calls the things that do not exist into existence. இல்லாதவைகளை அவர் இருக்கிறதை போல அழைக்கிற தெய்வம். இதுவரைக்கும் என்னென்ன இல்லைன்னு உங்களுடைய வாழ்க்கையில இருந்ததோ அதை இருக்கிறது என்று கர்த்தர் இன்னைக்கு உங்களை அழைக்கிறார். Hallelujah. He will fulfill every shortages in your life. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். He will fulfill every stagnations in your life. இதெல்லாம் தடையா இருக்கிறதோ அதையெல்லாம் அவர் நிவர்த்தி செய்வார். If you see Isaiah chapter 6, ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே Isaiah he says, God, who am I? ஏசாயா கேட்கிறார், நான் யார்? I was a man who was living among an unclean lips and unclean people. நான் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து But கொண்டிருக்கிறேன். why do you choose me, God? என்னை ஏன் தேர்ந்தெடுத்தீர்? There are a lot of better people than me. என்னை விட சிறந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். But the Bible says God he took prophet Isaiah into a most holy place. அப்படிப்பட்ட ஏசாயாவை அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு கொண்டு வருகிறார். When Isaiah saw the seraphim, the cherubim, when Isaiah saw the fullness of glory, சேருபீன்கள், சேராபீன்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது, when the people were worshiping constantly, holy, 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 அங்கே இருந்தவர்கள் தொடர்ந்து பரிசுத்தர் 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 என்று ஆராதித்துக் கொண்டிருந்த போது Isaiah he felt, God, I'm unworthy to stand in this place. ஏசாயா நினைக்கிறான், நான் இந்த இடத்திலே நிற்பதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. Who am I, God? I'm living a fake life. நான் ஒரு மாயமற்ற வாழ்க்கை வாழ்ந்து I'm living among unclean lips. அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்து And the surroundings are unclean people. என்னை சுற்றிலும் பாவிகளாய் இருக்கிறார்கள். I'm not worthy for such a glory, God. நான் இப்படிப்பட்ட மகிமையை என்னால தாங்க முடியாது. And God said, ஆண்டவர் சொல்கிறார், no, you are the one that I have chosen. ஆனால் உன்னை தான் நான் தேர்ந்தெடுத்தேன். When God said, whom shall I send? நான் யாரை அனுப்புவேன் என்று ஆண்டவர் கேட்கிறார். Isaiah he said, send me, God. ஏசாயா சொல்கிறார், என்னை அனுப்பும். Here I am. இங்கே நான் இருக்கிறேன். Here I am, send me, God. ஆண்டவரே என்னை அனுப்பும், நான் போகிறேன். Can we read that verse number 5? அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். Hallelujah. Hallelujah. அசுத்தத்திலிருந்து கர்த்தர் நம்மளை காண்கிறவர். சத்தம் ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. 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 அசுத்தமானத யாரும் தொட மாட்டாங்க. ஆனால் இங்க ஒரு தீர்க்கதரிசி, நான் யார் ஆண்டவரே? நானே அசுத்த குப்பையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அசுத்தமான உதடுகளிலும் வார்த்தைகளும் வருகிற என்னுடைய உதடுகளிலிருந்து என்னுடைய கரங்களை நீங்க பயன்படுத்துறேன்னு சொல்றீங்க. எப்படி? என்னை சுற்றி இருக்கிறவர்கள் அசுத்தமானவர்கள். அப்பொழுது ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை அனுப்பும் உம்முடைய வார்த்தையை சொல்ல. The very thing that was evil and dirty, the very thing God has used for his glory. எதெல்லாம் அசுத்தமாய் எதெல்லாம் பொல்லாததாய் இருக்கிறதோ அதைவே தேவன் பயன்படுத்துகிறவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. The very thing that is unclean, the very thing that is unfit, God will choose it and use it for his glory. எதெல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டதோ, எதெல்லாம் நிராகரிக்கப்பட்டதோ அதைத்தான் தேவன் தெரிந்தெடுக்கிறார். Hallelujah. Hallelujah. Touch your neighbor and tell them, you are chosen generation. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததி. எஸ், ஒரு காலத்தில் அசிங்கமானவர்கள் தான், அசிங்கமான உதடுகள் தான். அதே உதட கர்த்தருடைய ராஜ்யத்திற்கென்று அவருடைய ராஜ்யத்தின் வார்த்தைகளை பேச கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். ஹalleluya. சத்தம் ஒரு ஹalleluya சொல்லுங்க. Hallelujah. God doesn't see your background. நம்முடைய பின்னணி என்ன என்று தேவன் பார்க்கிறது இல்லை. God doesn't see what kind of house you stay. எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கிறோம் என்று பார்க்கிறது இல்லை. God doesn't see what kind of car you drive. நீங்கள் எந்த வாகனம் ஓட்டுகிறீர்கள் என்று பார்க்கிறது God இல்லை. doesn't see your outward appearance. உங்கள் வெளிப்புற தோற்றத்தை அவர் பார்க்கிறது இல்லை. God sees your heart. If your heart is obedient, God is ready to use you for his kingdom. உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார். அது கீழ்ப்படிதல் உள்ள இருதயமாக இருந்தால் கர்த்தர் நிச்சயம் அதை பயன்படுத்துவார். Hallelujah. Hallelujah. How many people ready to give your life to God? உங்களுடைய வாழ்க்கை எத்தனை பேர் கர்த்தருக்கு கொடுக்க How ஆயத்தமா? many people ready to give your tongue
to God. உங்களுடைய நாவை கர்த்தருக்கு கொடுக்க எத்தனை பேர் Because He wants your lips to be filled with God's word. நம்முடைய நாவு கர்த்தருடைய வார்த்தையால் நிறைந்திருக்க வேண்டும் என்று He wants your mind to be filled with God's word. நம்முடைய சிந்தைகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையால் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Can I hear a hallelujah? Hallelujah. Who am I, God? I live among an unclean people. நான் யார்? அசுத்த உடலுள்ள ஜனங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். And this is my identity. இதுதான் என்னுடைய அடையாளம். And God said, not anymore. இதற்கு மேல் அப்படிப்பட்ட அடையாளம் I'm going to change your address. அந்த உன்னுடைய முகவரியை நான் மாற்ற போகிறேன். I'm going to change your identity. உன்னுடைய அடையாளத்தை மாற்ற போகிறேன். When God encountered you, you know what God changes? He changes your identity. ஆண்டவர் நம்மை சந்திக்கும் போது என்ன நடக்கும்னா நம்மளை முற்றிலுமாய் அவர் மாற்றி போடுவார். He transforms your mind. நம்முடைய சிந்தையை மாற்றுவார். Hallelujah. Hallelujah. Peter was a fisherman. பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவனாய் இருந்தார். Before Jesus entered into a public ministry, there was a man that God chose, not a collector, not a politician, but a fisherman. இயேசு ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒரு பெரிய பதவியில் இருப்பவர்களை தேர்ந்தெடுக்கவில்லை, சாதாரண ஒரு மீனவனை தேர்ந்தெடுக்கிறார். We all know there were many boats. அங்கே பல படகுகள் இருந்தது. Jesus entered into the boat of Peter. அங்கே பல படகுகள் இருந்தாலும் அதிலே பேதுரு படகுக்கு போகிறார். Hey, you failure, Peter. நீ தோல்வியுற்றவன், put your net deeper. உன்னுடைய வலையை ஆழத்திலே போடு. When he pulled the net, there was a multitudes of fishes. He never seen before like that. இந்த வலையை இழுக்கும் பொழுது எண்ணிக்கடங்காத மீன்கள் அங்கே இருக்கிறது. When he saw that fishes, அந்த மீன்களை எல்லாம் பார்க்கும்போது he didn't say, God, stay with me, God. பேதுரு, ஆண்டவரே என்னோடவே இருந்துருன்னு அவர் அப்படி சொல்லல. So that I can catch many fishes. அப்படியே இருந்தீங்கன்னா நான் பல மீன்கள் பிடிச்சு கொண்டே இருக்கலாமேன்னு நினைக்கல. He was touched by the power of God. ஆனால் அவர் தேவனுடைய வல்லமையால் தொடப்பட்டார். The God who touched the lips of Isaiah. எந்த தேவன் ஏசாயாவின் நாவை தொட்டாரோ அதே வல்லமை பேதுருவையும் தொட்டது. Then now God was touching the life of Peter. பேதுருவுடைய வாழ்க்கையும் இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. And Peter, he realized he was a sinful man, and he said, depart from me, God. பேதுருவும் சொல்கிறார், ஆண்டவரே நான் ஒரு பாவி, என்னை விட்டு விலகி போகும். Can we read that verse number 5, Luke chapter 5 verse 8? லூக்கா 5:8 வாசிப்போம். சீமோன் பேதுரு அதைக் கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். Hallelujah. He realized that he was a sinful man. பேதுரு தான் ஒரு பாவி என்பதை அங்கே உணர்ந்து He கொள்கிறார். realized the one who is standing in my boat, not just an ordinary man, but a creator, a El Shaddai, a El Elyon, a God is standing in my boat. என்னுடைய படகிலே நிற்பவர் சாதாரண மனுஷன் அல்ல, அவர் எல் ஷடாய், எல் எலியோன், அவர் மகத்தான தேவன் என்பதை பேதுரு அறிந்திருந்தார். And Jesus said, no, I need you, Peter. பேதுருவை பார்த்து சொல்கிறார், நீ எனக்கு தேவை என்கிறார். I cannot leave you alone. உன்னை நான் அப்படியே கைவிட மாட்டேன். I need you. எனக்கு நீ தேவை. I need this donkey. நீ எனக்கு இந்த கழுதை தேவை. I need this rejected one. இந்த ஒதுக்கப்பட்ட நீ எனக்கு தேவை. I need this failure one. இந்த தோல்வியுற்ற நீ எனக்கு I தேவை. need this foolish one. இந்த முட்டாளான நீ எனக்கு தேவை. Hallelujah. Hallelujah. And Peter, he left his net and he began to follow the Lord Jesus Christ. பேதுரு வலையை விட்டு இயேசுவை பின்பற்ற தொடங்குகிறார். The first greatest apostle ever preached was Peter. பிரசங்கம் பண்ணினதிலே மிக பிரதானமான ஒரு அப்போஸ்தலராய் பேதுரு மாறினார். 3,000, 5,000, 10,000 they were added into the kingdom of God. அவருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 5000 ஜனங்கள் முதல் ஆதி திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். Hallelujah. Hallelujah. There were many people, many better people than Peter. பேதுருவை காட்டிலும் சிறந்தவர்கள் அந்த நாட்களில் பலர் இருந்தார்கள். But God was looking for one Peter who will obey God. ஆனால் ஆண்டவர் கீழ்ப்படியக்கூடிய ஒரு பேதுருவை பார்த்து கொண்டிருந்தார். அப்படியே எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க, நீர் என்ன வெறுக்கல, அள்ளி தூரம் போகல, காலடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தளம் என்ன தேடி வந்தது. சிறந்ததெல்லாம் சொல்லுங்க. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி வந்த. இன்னும் ஒரு வார்த்தை எல்லாரும், சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க,
இன்னும் உங்களுடைய ஆவி பாடட்டும். சிறந்ததெல்லாம் சிறந்ததெல்லாம் என்ன பார்த்து I need you, I love you னு சொன்ன தெய்வம் என்ன தேடி வந்தவே, என்ன தேடுவதை நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்ன தேடுவதை நீங்க நிறுத்தல. அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. எந்த தோளின் மீது சுமந்து வந்து முடிந்த 2 கரங்களை உயர்த்தி நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்ன விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால இங்கேதான் நீங்க. தகுதியுள்ளவர்கள் அநேகம் பேர் இருந்தும் தகுதிக்கு மேலா என்னை உயர்த்துகிறவர். கோட்டரபா ஷாண்டோலோ ரமா காண்டா. கடல் தாண்டி வந்தீங்க. Hallelujah. The Lord has a need of it. கர்த்தருக்கு தேவையாய் இருந்தது. If anybody asks why do you untie this donkey, tell them the Lord has need of it. யாராவது இந்த கழுதையை ஏன் கட்டவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் கர்த்தருக்கு தேவை என்று If சொல்லுங்கள். anybody asks why do you touch my donkey, tell them the Lord is going to touch this. யாராவது ஏன் இந்த கழுதையை தொடுகிறீர்கள் என்று கேட்டால் கர்த்தர் இதை தொட போகிறார் என்று சொல்லுங்கள். Hallelujah. ஹல்லேலூயா. If anybody asks why are you using my donkey, no, this will be used by God. ஒருவேளை எதற்காக என்னுடைய கழுதையை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டால் கர்த்தர் இதை பயன்படுத்த போகிறார் என்று சொல்லுங்கள். The stone that has been rejected has become the cornerstone. எந்த கல் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டதோ அதுவே தலைக்கல்லானது. அப்படி எல்லாரும் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். தள்ளப்பட்ட கல்ல ஒரு மூளைக்கு தலக்கல்லாக்குகிறவர். That's our God. அவர் உங்களை தேடி வந்தவர், நம்ம அவரை தேடி போகல. But God has chosen you. கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொரு உதடுகளை பயன்படுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் புடமிட விரும்புகிறார். ஒரே ஸ்டேட்ல இருக்கிறேன், ஒரே இடத்துல இருக்கிறேன், ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல்ல என்னால போக முடியல, ஸ்டக்கான மாதிரி இருக்கிறேன். கழுதையை கட்டி போட்ட போல என்னை கட்டி போட்டுட்டாங்க பாஸ்டர். என்னால எதையும் சரியா செய்ய முடியல, எல்லா இடத்துலயும் தோல்வி, என்னுடைய விஷன்ஸ் எல்லாம் பலிக்காதது போல இருக்கிறது. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக தான் நான் வந்திருக்கிறேன். எருசலேமுக்கு போகிறதுக்கு முன்பதாக கர்த்தர் தெரிந்தெடுத்தது குதிரையை அல்ல, கர்த்தர் தெரிந்தெடுத்தது கட்டி இருந்த ஒரு அன்கிளீனான அசுத்தமான ஒரு கழுதையை, யாரும் தொட்டு கூட பார்க்காத கழுதையை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே நான் கழுத ஆண்டவரே, ஆனா எனக்கு தெரியும் நீங்க என் கூட இருக்கும் பொழுது என்னை சிங்கமாக நீர் மாற்றுவார். ஹல்லேலூயா. லபா கரானா ஷாண்டல ரமா கண்டோரோ ஷாண்டனமா. ஒருவேளை ஏசாயா சொல்லுகிறது போல நானும் அசுத்தமுள்ள உதடு உள்ளவன், நான் இது வரைக்கும் நல்லதை நான் பேசினதே இல்லை, என் உதட்டுல இருந்து எந்தவித பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தை நான் இது வரைக்கும் பேசினதில்லை, ஒரு வசனம் கூட எனக்கு தெரியாது பாஸ்டர். இந்த உதட கர்த்தரால பயன்படுத்த முடியுமா? கர்த்தர் உன்னதான் கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். Even the people who are watching on the online, இத ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து நான் ஒரு ஃபேக்கான லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த பொய்யான உலகத்துல நான் எப்படி உண்மையா இருக்கிறது? நோ, கர்த்தர் உன்னை பேதுருவாக தெரிந்தெடுக்க விரும்புகிறார். உன்னுடைய வலையை விட்டு கர்த்தரை நீ பின்பற்று. உன்னுடைய கரத்தை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய உதடுகளை, நாவுகளை, உன்னுடைய வாய்ஸ், குரலை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இன்னைக்கு என்னென்ன ஆவிகள் கட்டி வைத்திருக்கிறதோ, மனிதர்களுடைய தந்திரங்கள் உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ, எதனால நீ ஏமாற்றப்பட்டாயோ, இன்றைக்கு எல்லா கட்டுகளில் இருந்து உன்னை கட்டுகளை அவிழ்த்து, இது எனக்கு தேவை, இதை நான் இன்னைக்கு தொட போகிறேன், நான் டச் பண்ண போகிறேன், இந்த குடும்பத்தை, இந்த பிரச்சனையை, இந்த வியாதியை, இதுவரைக்கும் சுகப்படுத்த முடியாத இந்த வியாதியை நான் டச் பண்றேன். When God chooses you, when God stands for you, who can stand against? கர்த்தர் உன் பட்சமாய் நிற்கும் பொழுது உனக்கு எதிராக நிற்பவன் யார்? ஏசாயாவுடைய நாவை பயன்படுத்தின தெய்வம். சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே என்னுடைய நாவை பயன்படுத்துங்க, என்னுடைய நாவு உங்களுடைய வார்த்தையினால நிரம்பி இருக்கட்டும். லாட்டாமா கொஞ்ச நாள் அப்படி அந்நிய பாஷையில பேசி புதிய பாஷையில பேசுங்க. ஆண்டவரே ஒரு மகிமையிலிருந்து இன்னொரு மகிமைக்கு போக விரும்புறேன். ஒருவேளை பாரம்பரிய கட்டு, ஆண்டவரே பாரம்பரியத்தில் இருந்துட்டேன்,
ஐயோ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ஊழியம் செய்யணும், நீ இப்படிதான் இருக்கணும், பாரம்பரியம் என்ன கட்டி போட்டது. கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார், பாரம்பரியத்தை பின்பற்றுகிற இன்னைக்கு ஒவ்வொரு கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து, கர்த்தர் அவருடைய ஆவியினால உன்னை நிரப்ப போகிறார். அவருடைய ஆவி உன்னை நிரப்ப போகிறது. பாரம்பரியம் இருக்கிற குடும்பம் அது மகிமையை பார்க்காது. ஆனா ஆவியில நிரப்பப்பட்ட குடும்பம், they will see the glory of God. God is breaking some boundaries. சில எல்லைகளை கர்த்தர் உடைத்து அவர் எல்லைகளை விரிவாக்குகிறார், பவுண்டரிஸை விரிவாக்குகிறார். உன்னால இவ்வளவுதான் செய்ய முடியும், நீ இப்படிதான் கட்டப்பட்டு இருக்கிற, உன்னுடைய குடும்பம் இப்படிதான், நீ இப்படிதான் உன்னுடைய உதடு இருக்கும், இப்படிதான் உன்னுடைய நாவு பேசிட்டு இருக்கும். இல்ல இல்ல, கர்த்தர் உன்னை படைத்திருக்கிறார். நீ அவர்னால, அவருடைய சாயல்னால நீ படைக்கப்பட்டவர். கர்த்தர் இன்னைக்கு ஒவ்வொருடைய உதடுகளையும் நாவுகளையும் ஒவ்வொரு படகுக்குள்ளையும் கர்த்தர் ஏற விரும்புகிறார். அந்நிய பாஷையில பேசி ஒரு 30 செகண்ட் இடம் கொடுங்க பார்க்கலாம். ஒரு போட்டை விட்டு வெளியே வாங்க, உங்களுடைய பாக்ஸ் விட்டு வெளியே வாங்க. ஐயோ உங்களுடைய கட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வாங்க. அது இல்லங்க உங்களுடைய கட்டம், அது இல்லங்க உங்களுடைய படகு. கர்த்தர் உன்னை கடல் மீது நடக்க வைக்கிற தெய்வம். உன்னுடைய பவுண்டரியை கர்த்தர் விரிவாக்குகிறவர். I prophetically declare right now as a man of God, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மகனாக உங்களிடத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். எல்லா கட்டுகளை கர்த்தர் அவிழ்த்து, பவுண்டரியை உடைத்து, கர்த்தர் எல்லைகளை விரிவாக்குவார். உடைய பாத்திரம் நிரம்பி வழியும். நிரம்பி வழிங்க, நிரம்பி வழிங்க, நிரம்பி வழிங்க, நிரம்பி வழிங்க. மோசேயை கர்த்தர் 80 வயதில் அல்ல, அவன் கருவில உருவாவதற்கு முன்னதாகவே அவன் 3 மாதமா கர்த்தர் அவனை மறைத்து பாதுகாத்தா. நீ இப்போ கர்த்தர் உன்னை தெரிந்தெடுக்கல, நீ கருவில உருவாவதற்கு முன்னதாகவே அவருக்கென்று நீ பிரிக்கப்பட்டவள், நீ அவருடைய ராஜ்யத்தை சொல்ல பிறந்தவள். ஓ ராமா மாமா மாமா சட்டனா கண்டரோ. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, என்ன தேடி வந்ததே. சொல்லுங்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்ன தேடி. நீர் என்ன மறக்கல, கரங்களை ஓ நீர் என்ன மறக்கல. 2 கரங்களை உயர்த்தி லோ ஷாட்டானாமா. பயத்தின் ஆவி வெளியேறட்டும். இன்னும் ஒரு முறை நீர் என்ன மறக்கல. இந்த கழுதையை கர்த்தர் மறக்கல, இந்த பேதுருவை கர்த்தர் மறக்கல, இந்த ஏசாயாவை கர்த்தர் மறக்கல, இந்த மோசேயை கர்த்தர் மறக்கல. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும்,
பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.